நம்ம இன்றைக்கி தேங்காய் பர்பி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது, அதுக்கு தேவையான பொருள் என்ன எல்லாம் சொல்கிறேன். தேங்காய் முழுசாக கொஞ்சம் முத்தின தேங்காவை எடுத்துக்கோங்க. அதை துருவி 1 கப் வச்சுருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 1 கப் சுகர் போட்டிருக்கேன். இது 5 ஏலக்காய் சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10-15 முந்திரி பருப்பு அலங்காரத்துக்காக வச்சுருக்கேன். பால் வந்து உருகிறதுக்கு அது தேங்காய் வேகிறதுக்காகவும் கொஞ்சம் பால் டேபிள் ஸ்பூன் சொல்லலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் வாசனை டேஸ்ட்டுக்கும் போடுறதுக்காக கொஞ்சம் நெய் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஒரு பிளேட்டில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம செஞ்சோடனே இதில் தான் போட்டு கட் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். இது சூடு வச்சு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். இதில் இந்த 10-12 முந்திரி பருப்பை வறுக்கலாம். செவந்துச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மிச்சம் கொஞ்சம் நெய் இருக்குது, அதை இந்த தேங்காவை வறுத்துக்கலாம். நெய் வாசனையில் வறுத்த நல்லா ஒரு டேஸ்ட்டு. இதில் இருக்க ஈரமும் போயிடும். லேசாக வறுத்திங்கன்னா போதும், திறக்கக்கூடாது. வறுத்தாச்சு லேசாக. இது போதும், இதுக்கு மேலே வறுக்க வேண்டாம். இதை எடுத்து வச்சிடலாம். இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த ஏலக்காய் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கழுவி அதை தான் ஊற்றிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது சூடு ஏறட்டும். சூடு ஏறினோன்னு 1 கப் சுகர் வச்சுருந்தா அதை போட்டுடலாம். நல்லா பாகு சர்க்கரை நல்லா உருகிடுச்சு. கம்பி பாகு மாதிரி வந்திருக்கு. இப்போது பாருங்க, தேங்காய் போட்டு இந்த சர்க்கரையை கலந்து பாகில் பால் ஏன்னா இது வெள்ளையாக நல்லா டேஸ்ட்டாக வரணுன்றதுக்காக. இல்லைன்னா ஊற்றணும்னு அவசியம் இல்லை. வேணுன்றவங்க ஊற்றிக்கோங்க, வேணான்னா விட்டுடலாம். இந்த ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன் சுகரில், அதையும் போட்டுடுறேன். அப்படி கிண்டிகிட்டே இருக்க. இன்னும் பதமாவலைன்னு கொஞ்சம் நேரத்தில் கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரும். அப்போ இறக்கி தட்டில் போட்டுடணும். பொரிச்சு வச்சு பாருங்க, ஒட்டாமல் பாருங்க, வெள்ளையாக பொரிச்சு ஒரு தெரியுது அவங்களுக்கு. நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி தேங்காவை வறுத்தோம். இப்போது இறக்க போகிறப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி இருக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஆனால் ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. பொருள் தேவையான பொருளும் ரொம்ப கம்மி. பதம் வந்துடுச்சு. நல்லா தனித்தனியாக வருது, சுருண்டு வருது, பொங்கி வருது, வெள்ளையாக வருது பாருங்க. இப்போ எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே கரெக்டாக இருக்கும். ஒட்டாமல் வந்து இதில் விழுது. இதை அப்படியே தட்டி விடுங்க. நெய் தடவுனக்கு ஸ்பூன் வச்சு நல்லா அழகாக மேலே தட்டிட்டேன். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இந்த முந்திரி பருப்பை வறுத்து முந்திரி பருப்பை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி இந்த முந்திரி பருப்பை அதில் எப்படியே சூட்லேயே பதிச்சிடுங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது மேலே அழகாக முந்திரி பருப்பு ஒரு பீஸ்லேயே. கொஞ்சம் ஆறின உடனே கட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஆறோன்னா பீசஸாக வந்துடும். கத்தியில் நெய் தடவிட்டு இப்படியே கட் பண்ணும்போது அப்படியே பீசஸாக அழகாக வருது பாருங்கள். நல்லா சுத்தமாக காஞ்ச உடனே நல்லா பீஸ் வந்துடும். ஆறினோடனே நம்ம கட் பண்ணி வச்சது பீசஸ் அழகாக வருது பாருங்கள். தேங்காய் பர்பி அழகாக நல்லா பீசஸாக சூப்பராக வந்துடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண பார்த்து தான் எனக்கு மேலே நிறைய செய்யணும்னு ஆசை வரும். உங்களுக்கும் செஞ்சு காட்டுறோம். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.